12/7/2017 புதன்கிழமை ஆனி மாதம் 28ஆம் தேதி மரண சித்தயோகம் கூடிய நாளாகும். மதியம் 1:15 வரை திருதியையும் பின் சதுர்த்தியும். அவிட்ட நட்சத்திரம் இரவு 10:27 வரையிலும் பின் சதயம். இன்று மதியம் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார். இங்கு செவ்வாய் நீச்சமடைகிறார். மேலும் தனது 8ஆம் பார்வையாக கேதுவை பார்ப்பதால் ஒவ்வொரு ராசிக்கேற்ற கெடுபலன்களும் சிரமங்களும் அவரவர் சுய ஜாதகத்துக்கு ஏற்ப இருக்கும். எனவே அவரவர் ராசிக்கும் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷத்திற்கும் கிரக நிலைக்கும் ஏற்ப பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து தீங்குகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சேனல் வீடியோவை உடனே பெற கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பின் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். வீட்டிலும் வாகனத்தாலும் பிரச்சனையும் தொந்தரவும் உண்டாகும். வேலையில் அமைதியும் பொறுமையும் அவசியம். வேலையில் முழு கவனம் செலுத்த தவறினால் பிரச்சனை உண்டாகும். வயிறு நெஞ்சுவலி முதுகுவலியும் கூட வரும். எனவே உணவில் அக்கறை கொள்ள வேண்டும். தாயாரின் உடல்நலம் கூட பாதிக்கும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்டலும் இன்று நலம் தரும். ரிஷபம். உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களால் செலவும் தொல்லையும் உண்டாகும். சிலருக்கு நஷ்டம் கூட ஏற்படும். போன் ரிப்பேர் ஆகவோ ஹேங் ஆகவோ செய்ய நேரிடும். காது மூக்கு தொண்டையில் சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். கால்பாத வலியும் உண்டாகும். பயணத்தால் அலைச்சல் ஏற்படும். தகவல் தொடர்பால் சிலருக்கு இழப்பு உண்டாகும். போன் பேச்சால் நஷ்டம் ஏற்படும். எனவே எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். நண்பர்களிடமும் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முருகன் அம்பாள் ஆஞ்சநேயர் வழிபாடு என்று நலம் தரும். மிதுனம். கண் பல் கோளாறும் வலியும் சிலருக்கு உண்டாகும். அண்ணன் அக்காவிற்கு உடல் சுகவீனம் ஏற்படும். அவர்களால் செலவு கூட ஏற்படலாம். வருமானத்தில் தாமதமும் ஏற்படும். பணவரவில் சிலருக்கு சிக்கல் உண்டாகும். தந்தையுடன் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளியூர் பயணம் சிலருக்கு தடைபடும். பேச்சால் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். சிலருக்கு இடுப்பு வலி கூட ஏற்படும். அம்பாள் முருகர் விநாயகர் வழிபாடு இன்று நன்மை அளிக்கும். கடகம். வேலையில் சிறு இடையூறுகள் தடங்கள் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத லாபமும் வெற்றியும் ஏற்படும். கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லவும். நண்பர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். தகவல் தொடர்பால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். வயிறு உபாதைகள் உண்டாகும். சிலருக்கு மூட்டு வலி ஏற்படும். மனக்குழப்பம் சஞ்சலமும் ஏற்படும். இதை தவிர்த்தால் வெற்றி உண்டாகும். அம்பாள் ஆஞ்சநேயர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்று நலம் தரும். சிம்மம். வெளியூர் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களால் கருத்து வேறுபாடும் மனவருத்தமும் ஏற்படும். சிலருக்கு அலுவலகத்தில் பிரச்சனை ஏற்படும். வீடு வாகனத்தில் கவனமும் அக்கறையும் இருக்கும். ஆனால் அதற்காக செலவு கூட செய்ய நேரிடும். தந்தையின் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பணவரவில் மதியத்திற்கு பிறகு தடை தாமதம் உண்டாகும். எனவே முருகர் அம்பாள் சண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி. போன் தொடர்புகளால் தடை தாமதம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு செலவு ஏற்படும். போன் பழுதாகவோ அல்லது ரிப்பேராகவோ இருக்கும். வாட்ச் கூட ரிப்பேர் ஆகும். தங்கைகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தினரிடமும் வாக்குவாதத்தை தவிர்த்தல் நல்லது. காது மூக்கு தொண்டையில் சிலருக்கு கோளாறு உண்டாகும். முருகர் ஆஞ்சநேயர் அம்பாள் வழிபாடு இன்று நன்மை அளிக்கும். துலாம். பேச்சாலும் நண்பர்களாலும் வேலை தொழிலில் பிரச்சனை உருவாகும். தைரியமும் குறையும். ஆனால் கவலை வேண்டாம், நாளையே சரியாகிவிடும். வம்பு வழக்கு தேடி வரும். எனவே ஜாக்கிரதையாக இருக்கவும். அலுவலகத்தில் வயதிற்கு மூத்த பெண்களால் பிரச்சனை ஏற்படும். எனவே அவர்களிடம் விலகியே இருப்பது நல்லது. கண் பல் கோளாறு சிலருக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கு உடல் சுகவீனம் ஏற்படும். எனவே அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் அம்பாள் வழிபாடு இன்று நன்மை அளிக்கும். விருச்சிகம். கடன் நோயால் செலவு உண்டாகும். பணம் சொத்தில் பெறுவதில் சிக்கல்கள் இருக்கும். தகவல் தொடர்பில் தடை தாமதத்தால் நம்பிக்கையும் தைரியம் குறையும். ஆனால் நாளையே நிலைமை மாறிவிடும். ஆகையால் கவலை வேண்டாம். கடன் கேட்டால் கிடைக்காது அல்லது தாமதமாகும். எனவே நாளை முயற்சி செய்யவும். தலைவலி டென்ஷன் வயிறு உபாதைகள் உண்டாகும். எனவே உணவில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். உறவினர்கள் தங்கைகளிடம் வாக்குவாதத்தையும் தவிர்த்தல் நல்லது. லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் அம்பாள் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்டலும் இன்று நலம் தரும். தனுசு. சிலருக்கு எதிர்பாராத வருமானம் உண்டாகும். மருத்துவ காப்பீடு மூலம் சிலருக்கு வருவாய் ஏற்படும். பேச்சாலும் செயலாலும் இன்று இழப்பு உண்டாகும். நிலம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடும். பயணம் நெருடலை தரும். வயிறு உபாதைகளும் வயிற்றுப்போக்கும் சிலருக்கு உண்டாகும். எனவே உணவில் எச்சரிக்கை அவசியம். அம்பாள் முருகர் விநாயகர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படித்தலும் இன்று நன்மை அளிக்கும். மகரம். கணவன் மனைவியின் அக்கறையும் தொல்லையும் இருக்கும். அதீத அக்கறையால் கடுமையும் அதிகாரமும் செலுத்துவார்கள். முதுகுவலி நெஞ்சுவலி சிலருக்கு ஏற்படும். தொழில் வேளையில் சிலருக்கு பிரச்சனை உருவாகும். நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டாக வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாகன பழுது சிலருக்கு ஏற்படும். வீடு சம்பந்தமான பிரச்சனையும் சிலருக்கு வரும். லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம். வம்பு வழக்குகளால் பயணமும் செலவும் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு கூட இருக்கும். தங்கைகளுக்கு கூட செலவு செய்ய வேண்டி வரும். தகவல் தொடர்பால் சிக்கலும் சிலருக்கு உண்டாகும். எனவே கவனமாக வார்த்தைகளையும் ஒருமுறைக்கு இருமுறை பார்த்து தவறு ஏற்படுவதை தவிர்க்கவும்.
பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. ஃபோன் ஹேங்காகவோ தொலைந்து போகவோ வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலை தொழிலில் சிக்கல் ஏற்படும். காது மூக்கு தொண்டையில் கோளாறு வாய்ப்பு இருப்பதால் தண்ணீர் சுத்தமானதாக உபயோகப்படுத்த வேண்டும். அம்பாள், விநாயகர், முருகர் வழிபாடு இன்று நன்மை அளிக்கும். மீனம், பிள்ளைகளால் லாபமும் ஆதாயம் உண்டாகும். கண் பல் கோளாறு சிலருக்கு உண்டாகும். தந்தை உடல்நலம் பாதிக்கக்கூடும். நிலம் சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு ஏற்படும். எனவே எச்சரிக்கையாக கையாள வேண்டும். பேச்சாலும் செயலாலும் பிரச்சனை ஏற்படுவதால் எனவே கவனமாக வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்த வேண்டும். முருகர், அம்பாள், ஆஞ்சநேயர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படித்தலும் இன்று நன்மை அளிக்கும்.